நாம் தமிழர்கள் பெருமை கொள்ளும் தஞ்சாவூரின் பெரிய கோவில். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் சில உண்மைகள் உங்களுக்குத் தெரியுமா? ராஜராஜ சோழன் இதை வெறும் 7 வருடங்களில் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. கிரானைட் கற்களால் ஆன இந்த கோவிலுக்குள் கிரானைட் சுரங்கம் அருகில் எங்கும் இல்லை. இந்த பெரும் கற்கள் 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எப்படி கொண்டு வந்தார்கள்? தூக்கும் யந்திரமோ வண்டிகளோ இல்லாமல். மேலும் கோவிலின் கூரையில் உள்ள 80 டன் எடையுள்ள கலசக்கல், இது எப்படி உயரத்தில் வைத்தார்கள்? கூறப்படுவது என்னவென்றால் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள சாய்வு மாடம் ஒன்று கட்டப்பட்டு அதன் வழியாக உருட்டி எடுத்து வைத்ததாகும். அதுவே ஒரு பொறியியல் அதிசயம். மற்றொரு ஆச்சரியம், நள்ளிரவில் கோவில் வியூகம் நிழலிடாது. இது கோவில் வடிவமைப்பின் திறமையா அல்லது ஒரு ஒளிக்கணிப்பு? கோவிலின் உள்ளே உங்களுக்கு அற்புதமான சுவரோவியங்கள் காட்சியளிக்கும். 1000 வருடங்களை தாண்டியும் இன்னும் ஒளி விளைவுடன் காண கிடைக்கின்றன. அவை சோழர்களின் வாழ்க்கையை, கடவுள்களின் கதைகளை, பரிசுத்த கலைஞர்களின் திறமையை விவரிக்கின்றன. இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கல் கொண்டு கட்டப்பட்ட உலகின் முதல் கோவில்களில் ஒன்றாகும். இன்று கூட இதுபோன்ற கட்டுமானம் சாத்தியமா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் கோவிலின் உள்ளே கைகளை தட்டினால் ஒலி எப்படி சீராக எதிரொலிக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம். அது ஒரு இசை போலவே கேட்கும். தாழ்வான பூமிக்கடியில் பாசாஸ்கள், தமிழில் மற்றும் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டுகள், இவை அனைத்தும் இந்த கோவில் வெறும் பக்தி நிலையம் அல்ல, இது ஒரு காலத்தின் சாட்சி. அதனால் அடுத்த முறை நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்ப்பீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது வெறும் கோவில் அல்ல, இது ஒரு நாம் தமிழர்கள் பெருமை கொள்ளும் தஞ்சாவூரின் பெரிய கோவில். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் சில உண்மைகள் உங்களுக்குத் தெரியுமா? ராஜராஜ சோழன் இதை வெறும் 7 வருடங்களில் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. கிரானைட் கற்களால் ஆன இந்த கோவிலுக்குள் கிரானைட் சுரங்கம் அருகில் எங்கும் இல்லை. இந்த பெரும் கற்கள் 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எப்படி கொண்டு வந்தார்கள்? தூக்கும் யந்திரமோ வண்டிகளோ இல்லாமல். மேலும் கோவிலின் கூரையில் உள்ள 80 டன் எடையுள்ள கலசக்கல், இது எப்படி உயரத்தில் வைத்தார்கள்? கூறப்படுவது என்னவென்றால் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள சாய்வு மாடம் ஒன்று கட்டப்பட்டு அதன் வழியாக உருட்டி எடுத்து வைத்ததாகும். அதுவே ஒரு பொறியியல் அதிசயம். மற்றொரு ஆச்சரியம், நள்ளிரவில் கோவில் வியூகம் நிழலிடாது. இது கோவில் வடிவமைப்பின் திறமையா அல்லது ஒரு ஒளிக்கணிப்பு? கோவிலின் உள்ளே உங்களுக்கு அற்புதமான சுவரோவியங்கள் காட்சியளிக்கும். 1000 வருடங்களை தாண்டியும் இன்னும் ஒளி விளைவுடன் காண கிடைக்கின்றன. அவை சோழர்களின் வாழ்க்கையை, கடவுள்களின்